வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டா மெய் மறந்து போகிற ஒரு வத்த குழம்பு சொல்லித்தர போகிறேன். வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இது கத்திரிக்காய் வத்தல். நான் இந்த சீசனோட கத்திரிக்காய் வத்தலை போட்டுட்டேன், வீடியோவும் எடுத்திருக்கேன், இன்னும் எடிட் பண்ணல, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வத்தலை இப்பயே குழம்பு பண்ணலான்னு இருந்தது, அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1.5 வெங்காயம், இது 3 பேருக்கான அளவு. ஸோ 3 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வடகம் தாளிக்க, மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், புளி ஒரு அரை எலுமிச்சை அளவு எடுத்துட்டுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போது வெங்காயத்தை 3 பீஸ் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு பீஸை மட்டும் அரிஞ்சிட்டு மிச்சம் 2 பீஸை மிக்சியில் போட்டு பல்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் அதே மாதிரி பாதி அரிஞ்சிட்டு பாதி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் வத்தலை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே தாளிக்க கூடாது, லாஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றுற எண்ணெயிலேயே அதை வறுத்து எடுத்துருங்க. இதே கூட தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். குழம்புல ஊறிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வடகம் போட்டு இப்போ தாளிக்கிறேன். நான் உரிச்சு வச்ச பூண்டையும் அதில் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாருங்கள், பாதி நம்ம அரைச்சிருக்கோம், பாதி வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சிருக்கேன். அதனால் குழம்பு நல்லா திக்காக அந்த ஹோட்டல் ஃபீல்டில் கல்யாணத்துலலாம் சாப்பிடுவோமே அந்த மாதிரி ரொம்ப நல்லா வரும். நீங்களும் இனிமேல் காரக்குழம்புனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையே முதலையே எண்ணெயில் போட்டுறாதீங்க, ஏன்னா அது ரொம்ப மொறுன்னு ஆகிட்டு முறிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக அதோட ஃப்ளேவரை நம்ம கெயின் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் போடுங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சேன், மிச்சம் 2 நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது குட்டி ஸ்பூன், நான் 1 ஸ்பூன் போடுறேன், நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போடுறோம், போட்டுட்டு நல்லா அதுதான் வதங்கிடுச்சிங்கிறதுக்கு பதம். நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம், சிம்மில் வைங்க, ஃபுல்லில் வைக்கக்கூடாது. ஸோ ஒரு 2 நிமிஷத்தில் திறந்துட்டு திருப்பியும் வதக்கி விட்டு இன்னொரு 1 நிமிஷம் மூடி வைங்க. இதுதான் குழம்பு பண்ணுற டைமே இதில். ஸோ இந்த குழம்பு நான் யூஸ்வலி மார்னிங் ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியணும்னு கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிற அன்னைக்கு இதை பிளான் பண்ணிக்கிறது. ஏன்னா 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வதங்குறது ஒரு 3 மினிட்ஸும், புளி கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸும், அவ்வளோதான் இந்த குழம்போட டைமு. ஸோ நிறைய பிளான் பண்ணிக்கோங்க. பட் கூட கண்டிப்பாக தால் ஏதாவது பண்ணிவிடுங்க, பருப்பு பெரட்டல் அப்படி இல்லைன்னா சுண்டல் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க காரக்குழம்பு பண்ணுற அன்றைக்கி. ஏன்னா ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு இதோட கூட்டு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன், அதனால காரக்குழம்பு இஸ் ஓகே. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது அழகா. இதுதான் நல்ல தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சிங்கிறதுக்கு பதம். ஸோ இந்த வதக்கல் பண்ணலைன்னா குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான், டைமை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிளகாத்தூள் போடுங்க. கண்டிப்பாக மிளகாத்தூள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் போடணும், ஏன்னா அந்த எண்ணெயில் படும்போது அந்த மிளகாத்தூள் ஒரு சேஞ்ச் எடுக்கும் டேஸ்ட்டு, அதுதான் குழம்பை என்ஹான்ஸ் பண்ணி விட போகுது. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு இந்த டேஸ்ட் வராது. அதே மாதிரி நிறைய பேர் புளி கரைச்சல்ல மிளகாத்தூளை போட்டுருவாங்க, அதையும் பண்ணிடாதீங்க. ஸோ மிளகாவும் எண்ணெயும் கலந்து ஒரு ஃப்ரை ஆகணும், அப்புறம் புளி கொட்டணும். இதை பண்ணிங்கன்னா குழம்பு சான்ஸே இல்லை. ஸோ பாருங்க, புளி ஊற்றும் போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு இப்பயே. ஸோ இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த புளியோட வாசனை போகணும், அதுக்காக தான் கொதிக்க விடுறோம். புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்க கொதிக்க விடவே வேண்டாம், கரெக்டாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு இமீடியட்டாக முடிச்சிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் அந்த புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், சட்னி பண்ணும் போதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அது. ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம வச்சுருக்க கத்திரி வத்தலையும் கொத்தமல்லியும் அதில் போட்டுடுறோம், நல்லா கலக்கி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கும் போது அந்த வத்தல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சாஃப்டாகிக்கும், ஊறி ரொம்ப நல்லா இருக்கும். இது சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் மாதிரி கத்திரிக்காய் வத்தல் குழம்பு ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க.
நல்லா கொதிக்கிறது குழம்பு. இந்த கத்திரிக்காய் வத்தல் வச்சு இன்னொன்று பருப்பு செதறல்னு ஒன்று பண்ணுவோம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு குழம்பு சிம்ல வச்சுட்டேன் நான். கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லுலேயே வச்சு கொதிக்க விடாதீங்க. பாருங்கள் கரெக்டான பதம் வந்துருச்சு. சுண்டி திக்காக வந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் மேலே மணமாக ஊற்றி இறக்குனீங்கன்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ நான் அதுக்கு கீரை கூட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன் இன்னைக்கு. காம்பினேஷனு ரொம்ப நல்லா இருந்தது. வத்தல் இல்லாமல் காரக்குழம்பு எப்படி, ஸோ அதையும் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.